யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். இந்த பைபிள், அதாவது வேத புஸ்தகத்தை படிக்கிறவர்களுக்கு நான் சுருக்கமா சொன்னாலே உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பா ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் மூலமாக ஒரு பெரும் ஜன கூட்டத்தை கர்த்தர் எகிப்து தேசத்தில் பெருக பண்ணினார் என்பதை நாம் அறிவோம். அந்த பெருக பண்ணி அவர்களுக்கு ஒரு வாக்கு பண்ணின ஒரு தேசத்தை நான் வைத்திருக்கிறேன் சொல்லி ஆபிரகாமிடையே சொன்னார்கள். அந்த ஆபிரகாமிடையே சொல்லி காலங்கள் வரும்போது அங்கே தூரமா இருந்த மக்களை நான் கொண்டு வந்து நான் குறித்திருக்கிற இடத்துல வைப்பேன்னு சொன்னாரு. அந்த தேசத்தையும் அவர் வந்து சொன்னார், கானானிலும் கொண்டு வருவேன். அப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த ஜாதி மக்கள், எத்தனை கோத்திரம், எத்தனை ராஜாக்கள், எத்தனை ஜாதி தேசமா இருந்தார்கள் என்பதெல்லாம் அவர் சொன்னார். 7 ஜாதிகளை நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்து உங்களை குடியிருக்க பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி சொல்லி வாக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததியை எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகளாக விட்டிருந்தார் ஆண்டவர். முதல்ல சொன்ன மறுபடியும் சொல்றேன், 70 நபர்களாக பஞ்ச காலத்துல பிள்ளைங்க அங்க போனாங்க. எகிப்துல 72 பேரா, அங்க 2 பேர் இருந்தாங்க, 70 பேர் போனாங்க. அப்ப அங்க பிறகு 14 ஆண்டுகள் 30 லட்சம் ஜனங்கள்னு சொல்றாங்க. அவ்வளவு ஜனங்கள் 430 வருஷத்துல பிறகு பண்ணிட்டாங்க. அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிற பகுதியை நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க. 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே அவங்க சுற்றி திரிந்து 40 ஆண்டுக்கு பிறகு தேவன் குறித்திருந்த கானான் தேசத்துக்குள்ளே ஜனங்கள் போனார்கள். அல்லேலூயா. அங்க போகும்போது அந்த தேசத்துல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த தேசத்தை ஆக்கிரமிப்பாக இருந்தார். ஆனால் ஆண்டு சொன்னாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் துரத்துங்க, நீங்க துரத்துங்க, சண்டை போட்டு துரத்தி விடும்படி ஆண்டவர் யோசுவா இடத்துல சொன்னார். அங்க இருந்த 7 ஜாதிகள், குறிப்பாக 32 ராஜாக்கள் என்று 32 ராஜாக்களை துரத்தி அத்தனை ராஜாக்களையும் அழித்து அவனோடு இருந்த படைகளை எல்லாம் துரத்தி அந்த தேசத்தை தனதாக்கி தேவனுடைய தேசமாக்கி 12 கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு நூல் பிடித்து ஆண்டவர் சொன்னபடியே 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்க ஆரம்பித்தார் யோசுவா. அப்படி பிரித்து கொடுக்க ஆரம்பிக்கிற போது முதல் யாருக்கு இந்த தேசத்துல உள்ள எல்லா ஜனங்களையும் துரத்தி கானான் தேசத்துல முதல் யாருக்கு சுதந்திரம் கொடுக்கிறாருன்னா ஒரு பகுதியை கத்தர் காட்டுகிறார். அந்த பகுதியை முதல்ல யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கிறார். யாருக்கு? நான் அப்படியே சொல்றேன், 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பைபிள் படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போறேன். 14ஆம் அதிகாரம் 15ஆவது அதிகாரத்தில் எந்த எல்லை தொடங்கி எந்த ரூட்ல போயிட்டு மறுபடியும் எந்த எல்லையில முடித்து மறுபடியும் எங்க தொடங்கி எப்படி மேல் பகுதியில வந்து அப்படியே மறுபடியும் அந்த தேசத்துல போய் அங்கே அந்த எல்லை இப்படி இருக்கும், இதுக்குள்ளே இவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்து ஆண்டு சொன்னாரோ அந்த இடத்தை ஆண்டு வந்து யாருக்கு கொடுக்க வைத்தார்? யூதா கோத்திரத்துக்கு கொடுக்க வைத்தார். ஆமென். முறைப்படி பார்த்தா முதல் கோத்திரம் யாருன்னா ரூபன். முதல் கோத்திரம் யாரு? ரூபனுக்கு தான் முதல் கொடுத்திருக்கணும். ஆனா இங்க முதலாவது யூதா கோத்திரத்துக்கு பாகம் கொடுக்கப்படுது. அப்படி பாகம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை, இந்த தேசத்தை பிரித்து கொடுக்கிற பெரிய தலைவராக இருக்கிற யோசுவாவிடத்துல காலேப் என்கிற ஒரு தேவ மனுஷன் வந்து கேட்கிறாரு. அந்த அவர் கேட்கிற கேள்விதான் அவர் யோசுவாவிடத்துல பேசுவதுதான் எனக்கு வாசிப்போம். மறுபடியும் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு தலைப்பு வைத்துக்கலாம். இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கேட்கறது யாரு கேட்கிறாங்க? யார் இடத்துல கேட்கிறாங்க? கேட்கறது யாருக்கு கேட்கப்படுதுன்னு புரிந்துக்கோங்க. அவர் இந்த தேசத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி, இந்த தேசத்தை எங்க கோத்திரத்துக்கு கொடுக்க போகிறேன், இந்த கோத்திரத்துல இந்த தேசத்துக்கு கொடுக்கிற நேரத்தில் இந்த எபிரோனா இருக்கிற இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் கேட்கிறார் யோசுவா இடத்துல. யோசுவாவும் காலேபும் ஒரே வயது உள்ளவர்கள். எதற்கு சொல்றோம்? ஆமென். சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் இவர் எப்படி கேட்கிறாருன்னா, அந்த வசனத்துல சொல்லப்படுது, ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும்,
அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். ஒரு சிறப்பான இடம். எபிரோன் என்பது அது சிறப்பான இடம், ஒரு குறிப்பான இடம். இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். மலைநாடுனால எனக்கு தெரியும் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு இடம்னு சொல்லி போயிட்டு வந்ததுனால மலையை பற்றி நீங்க அறிந்திருப்பீங்க. மலை தேசம் என்பது ஒரு சிறப்பான இடம். எல்லாரும் பார்க்க விரும்புகிற இடம், உயர்ந்த இடம், அதாவது செழிப்பான இடம், மட்டுமல்ல குளிர்ச்சியான இடம், மட்டுமல்ல மகிழ்ச்சியான இடம். அங்கே அநேகர் வருகிற இடம், அநேகர் பழங்கள் விளையிற இடம், வெளியேற பெற்ற பொருள்கள் விளையிற இடம், அநேகரும் விரும்பக்கூடிய இடம். ஒரு வேலை கீழே குடியிருந்தா கூட மேல ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கெஸ்ட் ஹவுஸா கட்டிட்டு மாதத்துல 3 நாள் போய் தங்கியிருப்பாங்க. மலைநாடு என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு இடம். அதனால எவரும் அந்த காலைக்கு என்ன கேட்கிறாருன்னா, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அல்லேலூயா. சிறப்பான இடத்தை கேட்கும்போது சிறப்பான இடத்துல என்ன இருக்கணும் அவருக்கு தெரியும். சிறப்பான இடத்தை பிடிக்கணும்னா எவ்வளவு பிரயாசப்படணும்னு தெரியும். அதனால அந்த வசனத்துல அவர் சொல்றாரு, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும்னு சொன்னது மட்டுமல்ல, அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் சொன்னபடி நான் அவர்களை துரத்தி விட்டு அந்த தேசத்தை பிடிப்பேன்னு சொன்னார். ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டுடைய பைபிள்ல வேற வசனத்துல ஆண்டவர் நிறைய இடத்துல தேவனுடைய ஜனங்களை பார்த்து கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள்னு சொல்றாரு. நிறைய இடத்துல அப்படி ஆண்டவரிடத்துல நிறைய கேட்கும்படியாக அவரே சொல்றாரு. அப்படி ஜனங்கள் யாரெல்லாம் தேவனிடத்துல கேளுங்கன்னு சொன்ன போது புரிந்து கொண்டு ஆண்டவர் தர முடியும் என்று விசுவாசித்து ஆண்டவரிடத்துல என்னென்ன காரியங்களை கேட்டார்களோ அந்தந்த காரியங்களை அவரவர்கள் கேட்டவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நல்லா சொல்லிருக்கிறார். சரி, இப்போ காலம் கேட்கிறாரு யோசுவாவை பார்த்து, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். மலைநாடு என்பது ஒரு சிறப்பான பகுதி, ஒரு மேன்மையான பகுதி, விரும்பத்தக்க ஒரு பகுதி, குளிர்ச்சியான பகுதி, மகிழ்ச்சியான பகுதி. எல்லாருக்கும் அவன் விரும்பாத ஒரு பகுதி கிடையாது. எல்லாரும் விரும்புகிற ஒரு பகுதி மலைநாடு. ஆகவே இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அவன் மலைநாட்டை தாருன்னு சொல்றாரு. மலைநாட்டுல ஏனாக்கி என்கிற ஒரு ஜாதி, ஒரு பெரும் கொடிய அரக்கர்களை போல அதை மலைநாட்டை கோட்டை கட்டி பெரிய பட்டணங்களை கட்டி மதில் சூழ்ந்த பட்டணங்களாக நிரப்பி அந்த தேசத்தை அவங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர் சொல்றாரு, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். ஏனாக்கி இருக்கிறாங்க, அவங்களை நான் தொடர்ந்துவேன். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், நான் அந்த தேசத்தை பிடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அன்னைய பிள்ளைகள் கூட தேவனுடைய சிறப்பான பகுதியை கேட்கணும். சிறப்பான பகுதியை பெறுவதற்கு ஆண்டவரிடத்துல மன்றாடணும். ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அவர் தருவார். அங்க இருக்கிற இடையூறுகள் எல்லாம் மேற்கொண்டு அந்த இடத்தை சோதனைக்குள்ளாக நம்ம மாறணும். இந்த மலைநாட்டை எனக்கு தாரம் கேட்டது போல உங்களுக்கு சிறப்பான பகுதியை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டவரிடத்துல கேட்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கணும். ஏன் இந்த மலைநாட்டை கேட்கிறாங்க சொல்லுங்க. ஏன் இந்த மலைநாட்டை கேட்கிறாரு? காலையில் பற்றி ஒரு 4 காரியம் தான். ஏன் இந்த மலைநாட்டை கேட்கிறாருன்னா, முதலாவது 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நம்ம படிக்கும்போது அந்த பகுதியிலே நம்ம படிப்போம். 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அப்பொழுது யூதாவின் புத்திரருக்கு யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலே யோசுவாவை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலிருந்து கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவுபார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தின்படி அவருக்கு மறுபடியும் செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரையப்படினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆனாலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி
இன்று நான் 85 வயது உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த தேசத்தை ஏன் ஒரு குறிப்பா கேட்கிறான்னா, நல்லா கவனிங்க. ஏன் கேட்கிறாருன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நீ எந்த தேசத்தை தாமதித்துட்டு வந்தையோ அந்த தேசத்தை அவனை கொண்டு போய் நான் சேர்ப்பேன்னு சொல்லி காலையில் அவன் சொல்லியிருந்தாங்க. அப்போ அது இப்படி ஞாபகம் இருக்குது. 45 வருஷம் கடந்துருச்சு. எங்களுக்கு போனாங்க காதேஷ் பண்ணை. உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கத்துல கேட்டீங்க. எங்களுக்கு போன தேசத்தை பார்க்க போனாங்க காதேஷ் பண்ணையா. காதேஷ் பண்ணையாவுக்கு போகும்போது காதேஷ் பண்ணையாவுக்கு போயிட்டு திரும்ப காதேஷ் பண்ணையாவுக்கு வந்து அங்கேயே சுற்றி சுற்றி வளர்ந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? என்ன இப்படி இருக்கிறீங்க? பிரசங்கத்தை இப்படி கேட்டு இப்படி இருக்கிறீங்க? 38 ஆண்டுகள் காதேஷ் பண்ணையாவோட கூட அவங்க வாழ்க்கை முடிந்தது. எத்தனாவது ஆண்டு காலம்? 38 ஆண்டு காலம். அதுதான் போன வார்த்தை வந்து பார்த்தோம். காதேஷ் பண்ணையா காதேஷ் பண்ணையா. காதேஷ் பண்ணையா வந்து புறப்பட்டார்கள், அங்கே தங்கி இருந்தார்கள். புறப்பட்டு சுற்றிட்டு மறுபடியும் காதேஷ் பண்ணையோட வந்து கொண்டு வந்து விட்டு மறுபடியும் அங்கிருந்து தான் ஆண்டு கொண்டு போறாரு. அப்ப காதேஷ் பண்ணையா வந்து ஜனங்களுக்கு பாளையம் மறுபடியும் போய் சுத்திட்டு திரும்ப வரும்போது 38 வருஷம் அங்கே கிடைத்தாங்க ஜனங்கள். அல்லேலூயா. இப்ப எங்க இருந்தாலும் ஜனங்களுக்கு அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தில் உள்ள முக்கியமான நபர்களை கர்த்தர் வேவு பார்க்க தேசத்தை பார்க்கறதுக்கு அனுப்பினாங்கன்னா, தேசம் நல்லதா? அது போல எப்படி இருக்கும்? ஒட்டு சந்தோஷமா இருக்குமா? பஞ்சமான தேசமா? நல்ல பாலம், இது நல்ல ஆசீர்வாதமான தேசமா? அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? உள்ள தண்ணிகள் எப்படி இருக்குது? நிலம் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு நபரையும் அனுப்பினாங்க. அப்படி அனுப்பும்போது இந்த காலை கோத்திரம், காலை பெண்கிறவன் யூதா கோத்திரத்திலிருந்து போனவன். யோசுவாவும் கூட போனாங்க. இந்த 12 பேர் போயிட்டு தேசத்தெல்லாம் சுற்றி பார்த்து திரும்ப வந்தாங்க. திரும்ப வரும்போது 10 பேர் துர்செய்தி பேசினாங்க. என்ன துர்செய்தி பேசினாங்க? அந்த தேசத்தெல்லாம் போய் பிடிக்க முடியாது. அந்த தேசத்தோட பெரிய பெரிய நபர்களா இருக்கிறாங்க. எங்களுக்கு நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வெட்டிகளை போல இருந்தோம். அவங்களாம் பெரிய 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 மனிதர்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் அரணிப்பான பட்டணமா இருக்குது. அவங்க எல்லாம் அந்த தேசத்தை விட்டு துரத்த முடியாது என்று சொல்லி இந்த 25-30 லட்சம் ஜனங்கள் நடுவில் இந்த 12 பேர்ல 10 பேர் வந்து துர்செய்தி பரப்பி இருதயத்தில் இருந்த நம்பிக்கை போக கலையை பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவன் அங்கிருந்து மேல பாக்குறாரு. மோசே வந்து அவன் வந்து என்ன செய்யறதுன்னு திகைக்கிறாரு. ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த காலையும் யோசுவாவும் எடுத்து பேசுறாங்க. இந்த 10 பேர் சொன்னதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நான் சொல்றேன், நாங்க சொல்றோம், அந்த தேசத்தை நம்ம பிடிக்கணும்னா தேவன் மாத்திரம் நம்ம மேல பிடிப்பா இருந்தா போறோம். அந்த தேசத்தை லகுவா நம்ம சுமரிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த தேசத்தை பிடிக்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தேசத்தை நம்ம லகுவா சுமரிக்கலாம். தேவன் மாத்திரம் நம்ம மேல பிரியமா இருந்தா போதும்னு சொன்னாங்க. அப்படி காலை சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு மோசே பார்த்து, என் தாசனாகி காலை அவன் வேற ஆவியுடைய ஆவியானவர் எழுதுறாரு. அவன் வேற ஆவியுடைய அவன் போய் பார்த்து வந்த தேசத்தை, அவன் தாமதித்த தேசத்தை நான் அவனுக்கு தருவேன் என்று மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார். அப்போ முதல் வாக்குத்தத்தம் மோசே இடத்துல கர்த்தர் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு. யார் இடத்துல? யோசுவா இடத்துல. இந்த நீதான பங்கு போட்டு கொடுக்குற, அதனால இந்த தேசத்தை இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். எதை எனக்கு தாரும்? இந்த மலைநாட்டை எனக்கு தாருன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சரி, முதலாவது அந்த தேசத்தை அவர் கேட்கறதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு இருந்தது. இரண்டாவது 14ஆம் அதிகாரத்தில் 11 4 காரியத்தை நான் சொல்றேன். நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போகும் வரதமா இருக்கிறதுக்கு அப்போது இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னாரு, என்ன சொல்றாருன்னா, மோசே என்னை அனுப்புகிற அந்நாளில் எனக்கு இருந்த பலன். அன்னைக்கு நான் 40 வயதா இருந்தேன். நான் எத்தனை வயசு? 40 ஆண்டுகளா இருந்தேன். அன்னைக்கு என்னை அந்த தேசத்தை பார்த்து அனுப்புகிற போது அன்னைக்கு இருந்த என்னுடைய பலன் இன்றைக்கு 45 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கும் அதே பலனுடைய நான் இருக்கிறேன். யுத்தத்துக்கு போக்கு வருத்தமான பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு 85 வயசு ஆனாலும் எனக்கு என்ன இருக்குது? அந்த தேசத்தை சூழ்நிலைக்கூடிய பலன் எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. பார்த்து வயசாச்சு, தாத்தா வாயிட்டு 85 வயசாச்சுப்பா. அன்னைக்கு நீ நானும் எக்ஸ்டேஜா இருந்தோம்ப்பா. நம்ம துண்டுப்பா இருந்தோம். அன்றைக்கு வேகமா ஓடணும். அது மாதிரி இன்னைக்கு நீ இல்லையேன்னு என்னை பார்த்து நினைக்காத. எனக்கு 85 வயசாச்சு. அன்னைக்கு கர்த்தர் என்னை அனுப்புகிற போது, மோசே அனுப்புகிற போது இருந்த பலன் அதே பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. அவர் நாட்டை கேட்கிறாரு. இந்த மலை நாட்டை எனக்கு தாருன்னு கேட்கிறாருன்னா முதலாவது
கவனிங்க. சும்மா வாக்குத்தத்தத்தை மட்டும் வாங்கி வச்சு கூடாது. அதை சோதனைக்கூடிய பலன் நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அங்க யாரும் இருக்காங்க, ஏழாவது இருக்கிறாங்க. அரணிப்பான பட்டணம் இருக்குது, பெரிய பெரிய வந்து சூழ்ந்த பட்டணம். அவங்களாம் ஏறி அவங்களை வெற்றி மேற்கொண்டு அவங்க துரத்தணும். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த மலைநாட்டை எனக்கு தாழ்விட்டு கேட்கறதுக்கு ஒன்று வாக்குத்தத்தம் அவனுக்கு இருந்தது. இரண்டாவது அவனுக்குள்ளே நல்லா தெரியும், எனக்கு அந்த பலன் இருக்கு. நெஞ்ச கையில தட்டி சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்குது? அவன் சொல்றான், எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்றைக்கு இருக்குது. சொல்லுங்க சத்தமா. அன்னைக்கு நான் நல்லா இருந்தேன், விசுவாசம் ஆரம்பத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசி ஆகும்போது பயங்கரமா இருந்தேன். 30 வருஷம் போச்சியா, இப்பெல்லாம் நான் வயசு போச்சியா, அன்னைக்கு இருந்த விசுவாசம் எனக்கு பலனே எனக்கு இல்லையா? அப்படி இல்ல, அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குது. இல்லையா? ஒன்று வாக்குத்தத்தம் இருக்குது, மலைநாட்டை சூழ்நிலைக்க வாக்குத்தத்தம் இருக்குது. இரண்டாவது மலைநாட்டை சூழ்நிலைக்க பலன் இருக்குது. மூன்றாவது யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது 12ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அன்னாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்க ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவரை துரத்தி விடுவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அந்த ஏனாக்கியர் இருக்கிறாங்க தெரியும், அந்த பெரிய பட்டணத்தில் இருக்கிறது தெரியும், அரணிப்பான அழகு தெரியும், எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது. மூன்றாவது என்னோடு கர்த்தர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கையை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் அவர் கேட்க முடியுது, அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், என்ன சொல்றான்னு சொன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருப்பார்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறும். வயது ஒரு மேட்டரே கிடையாது, காலம் ஒரு விஷயமே கிடையாது, அங்க யார் இருக்கிறாங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்குது, எனக்கு ஆண்டவருடைய பலன் இருக்குது, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தெரியுமா, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். என்னையா வயசான காலமா இருக்குது, நீ போய் மலைநாட்டுல ஏற முடியுமா? கால் தடுமாற்றம் வர வயசு 85 வயசு, 85 வயசு, தாடி மீசெல்லாம் நனைச்சு எல்லாம் வெள்ளையா இருக்குது, கை காலெல்லாம் நடுங்குற வயசு, 85 வயசு. நேற்று ஒரு பாட்டி இறந்து போனாங்க, அப்ப 73 வயசு தான். பிரைஸ் தி லார்ட். பாட்டி 73 வயசு, ஆளு காளி, அவருக்கு 85 வயசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 85 வயசுல சொல்றாரு, எனக்கு மலைநாட்டு. நம்ம என்ன செய்வாங்க, கம்ப்யூட்டர் தான் மலையில ஏற முடியும், போய் எங்க சண்டை போடுறது, இவர் எங்க பட்டயத்தை பிடிக்கிறது, இவர் எங்க வந்து ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றது, இவர் எங்க ஏனாக்கியை ஜெயிக்கிறது, இவர் எங்க மதில்களை உடைக்கிறது, இங்க இருக்கிற எதிரிகளை எப்படி துரத்துவது. ஆனா இவரை பார்த்தா அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் சொல்றேன், வேறு ஆவியை உடையவன். காலையில் யாரு? ஆமா, கர்த்தரே சொன்னாரு, வேற ஆவியை உடையவன்பா. அதனால அவர் சொல்றாரு, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். 3 காரியம். ஒன்று, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, மலைநாட்டை தாரும். எனக்கு பலன் இருக்குது, பிடிப்ப மலைநாட்டை தாரும். என்னோட கர்த்தர் இருக்கிறார், மலைநாட்டை எனக்கு தாரும். 4வது சொல்லுவோம், இந்த 14ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், 9வது வசனம், 14வது வசனம் வேற படிக்கல. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரைபடினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். அடுத்தது 14ஆம் வசனம், ஆதலால் கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்த இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எவரும் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரமான தேசத்தை கொடுக்கிறதுக்கு அவனிடத்துல காணப்பட்டது. அவன் சொல்றான், நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நான் எப்படி தேவனை பின்பற்றினேன்? அவனால கேட்க முடியும். இருதயத்துல உத்தமம் இருந்தா தைரியமா நிற்க முடியும். நீங்க எந்த இடத்துல பயம் இல்லாம நிற்க முடியும். உங்க இருதயத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லாவிட்டால், அதாவது இருதயத்துல மனசாட்சி சரியா இருந்தா உத்தமமா கர்த்தரை பின்பற்றினா எந்த இடத்துல உங்களால பேச முடியும். 4வது, அவன் அந்த தேசத்தை சூழ்நிலைக்கிற அளவுக்கு அவன் உத்தமமா நடந்து கொண்டான். அவன் மாறுபாடு உள்ளவன் அல்ல, ஆளு கேட்டா உன்னை பேசுகிறவன் அல்ல, ஆள் போனவன் உன்னை
பேசுறவன் இல்ல, உத்தமமான மனுஷன். அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், இவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். அல்லேலூயா. நல்லா சபைக்கு வந்தா ஒரு மாதிரி இருக்கும், நம்ம இல்ல. கர்த்தர் சொல்ற வேற சில ஜனங்கள்லாம் இருக்காங்க, சபைக்கு வந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஊருக்குள்ள போனா வேற மாதிரி மாறிடுவாங்க. சபைக்கு வந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, வேலைக்கு போற இடத்துல வேற மாதிரி மாறிடுவாங்க. அல்லேலூயா. பேச்சு, நடக்கை, ட்ரெஸ், ஆளு, ஸ்டைலு எல்லாமே வேற மாதிரி மாறிடும். ஆனா காலையில பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. உத்தமமா எங்கே ஒண்ணு சர்ச் போனாலும் ஒரு மாதிரி தான், அவன் எங்க போனாலும் ஒரே மாதிரி தான். அவன் உத்தமம் அவனை விட்டு காணப்படுது. சோதரம் அவன் சொன்னாரு, இந்த மலைநாட்டில் எனக்கு தான், எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, நான் உத்தமமா இருக்கிறேன். ஏன்னா உத்தமமா இருக்கிறேன்னா நிறைய கேள்வி இருக்குது. கர்த்தர் சோதரம் சொல்லுங்க. சரி, வாக்குத்தத்தம் இருந்தா என்ன ஆகும்? வாக்குத்தத்தம் இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 நாம ஒரு 2 மாசம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் ரோமர் 20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான். சத்தமா அல்லேலூயா சொல்லிருக்காங்க. கவனிங்க, இப்ப வெயில் படிக்காதீங்க, தயவு செய்து வாசிக்கிறத மட்டும் கேளுங்க, வீட்டுல போய் நீங்க தயவு செய்து எழுதி வச்சுட்டு படிங்க. ஆமென். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் எவ்வளவு சந்தேகப்பட்டார். ஆண்டவர் சொன்னா அவர் செய்வாருப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னா எனக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொன்னா நிறைவேற்றாம இருக்க மாட்டார். அவர் வாக்குத்தத்தத்துல அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் அவர் என்னுடைய சூழ்நிலை முக்கியம் கிடையாது, அங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை முக்கியம் கிடையாது, அல்லது அவன் என் வயது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினா எனக்கு அவர் செய்யணும்னு சொன்னா அவர் கண்டிப்பா செய்து முடிச்சிருவாரு. வாக்குத்தத்தத்துல அவர் அந்த உறுதியா விசுவாசத்துல எண்ணி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நம்பி விசுவாசத்துல வல்லவனானான். அதனால்தான் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படாமல் அவிசுவாசமா இல்லாமல் முழு நிச்சயமாய் நம்பினான் வாக்குத்தத்தத்தை. ஆபிரகாம் இடமிடுவது போல அவனுடைய பிள்ளையா இருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த ஆமென் யூதா கோத்திரத்தில் பிறந்த காலே விசுவாசத்துல வல்லவனாக இருந்தான். மார்க் 9:23 ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இந்த விசுவாசம் உள்ளவர்களை குறித்து சொல்லும்போது 9:23 மார்க்ல இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். அதாவது எல்லா காரியங்களும் பாசிபிளா இருக்கும். அவனுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், முடியும். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு கூடாதது ஒன்றும் கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிள்ளையை சுகமாக்கணுமா சுகமாக்கிடலாம், வாக்குத்தத்தங்களை பெறணுமா பெற்றுக்கொள்ளலாம், தரித்திரமா போகணுமா போய்க்கலாம், சுகத்தை பெறணுமா பெற்றுக்கொள்ளலாம், சத்துருவை ஜெயிக்கணுமா ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வளமா வாழ முடியுமா வாழ்ந்துடலாம். நமக்கு ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்க முடியுமா ஆண்டவருக்குள்ள ஜெயமா வாழ்ந்துடலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு அதாவது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதாவது விசுவாசத்தினாலே ஆகாத காரியம் என்பது ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். அது பார்க்கிறோம். இங்க விசுவாசித்தான், வாக்குத்தத்தத்துல உறுதியா இருந்தான். அவன் இந்த மலைநாட்டை எனக்கு தான் என்று கேட்டான். இரண்டாவது, எனக்கு பலன் இருக்குதுன்னா பாத்தீங்களா, அந்த பலன் ஒரு சுய பலன் கிடையாது. பிலிப்பியர் 4:13 வாசிக்கும்போது தண்ணீர்ல பிலிப்பியர் 4:13 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ரெண்டாவது சொன்னேன், பலன் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த பலன் கிறிஸ்துவுக்கும் நமக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அந்த வாக்குத்தத்தத்தை சோதனைக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு 11 தட்டி ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் என்ன சொன்னாங்க கேளுங்க. என்னால முன்னால பாத்தீங்களா, பாஸ்டர் என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? எனக்கு கவனிங்க, பிரசங்கம் பண்ணிட்டு போறதே பெரிய பிரச்சனை கிடையாது, அப்படியே குடிச்சிடலாம். ஆனா உங்களுக்கு புரியுதா? பேசுறார் வானொலி பிள்ளைகளுக்கு பலன் இருக்குதா? பலனற்றவர்களை போல நம்ம
இருக்கக்கூடாது. யோசுவா புத்தகத்துல 4:11 அவர் தெளிவா சொல்றாரு, அன்று இருந்த பலன் இன்றும் இருக்கிறது. அன்று மோசேயின் இடத்துல கர்த்தர் சொன்னபோது சொன்ன பலன் அதே பலன் இன்றும் இருக்குது. 2 முறை திரும்ப சொல்றாரு, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு இருக்குது, அன்றைக்கு சொன்னபோது இருந்த பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. அப்போ பலன் உண்டு, பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பலன் உண்டு. சொல்லுவாங்க பக்கத்துல, எனக்கு பலனே இல்லப்பா, சர்ச்சைக்கு வரவே முடியலப்பா, எனக்கு வந்து பலனே இல்லை, உலகாலே நிற்க முடியலப்பா, எனக்கு பலனே இல்லப்பா சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு பலன் உண்டு 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 உண்டுன்னு சொல்லிட்டே இருக்கணும். சொல்லணுமா? சர்ச்சைக்கு போக பலன் இல்லை, ஆராதிக்க பலன் இல்லை, கத்தருக்காக ஓட பலன் இல்லை, சுவிசேஷம் செய்ய பலன் இல்லை, எதிர்கால பலன் இல்லை, பாத்திரம் தேய்க்க பலன் இல்லை, சாப்பாடு செய்ய பலன் இல்லை, சோத்திரம் வீடு கூட்ட பலன் இல்லை, வீடு துடைக்க பலன் இல்லை, கத்தருக்கு சோத்திரம் ஹல்லேலூயா, துணி துவைக்க பலன் இல்லை, வேலைக்கு போக பலன் இல்லை, போயிட்டு வந்து அப்படியே எல்லாவற்றிலும் பலன் நமக்கு அவர் தருகிறார். எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அத்தனையிலும் கிறிஸ்து நம்ம பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் எல்லாமே செய்ய பலப்படுத்துகிறேன். மூன்றாவது என்ன சொன்னோம்? கர்த்தர் என்னோடு இருப்பார்னா எனக்கு வாக்குத்தத்தம் சக்சஸ் ஆயிடும். கர்த்தர் மாத்திரம் என் கூட இருக்கணும், நான் போய் தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் என் கூட இருப்பார்னா என் வாக்குத்தத்தம் நிச்சயமா படிச்சிடும். யோசுவா 4:12 என்னோடு இருப்பாரானால் அப்படின்னு சொல்றாரு. என்னோடு கர்த்தர் இருப்பாரானால் இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், நான் பிடிப்பேன். ஹல்லேலூயா. இந்த மலைநாட்டை நான் பிடிப்பது லகுவான காரியம். கர்த்தர் மாத்திரம் கூட இருந்தார். எனக்கு வயதை பார்க்க வேண்டாம், என் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், நீ வேற எதையுமே யோசிக்க வேண்டாம், எனக்கு மலைநாட்டை தாரும். யோசுவா இடத்துல கேட்கிறாரு. எரேமியா புத்தகத்துல 20:11 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 20:11 வாசிங்க. 20:11 எரேமியா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். கர்த்தர் வந்து யாருன்னா என்னோட கர்த்தர் இருக்கிறார் அப்படி சொல்லிட்டாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். கையை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் யாரும் பராக்கிரமசாலியான ஆண்டவர். அது ஒன்றும் செய்ய முடியாத கர்த்தர் அல்ல, அவர் பராக்கிரமமான கர்த்தர். ஹல்லேலூயா. பராக்கிரமம் உள்ளவர். அவர் கருத்தினால எல்லாம் ஆகும். அவர் நினைச்சிட்டா தீர்மானம் பண்ணிட்டா எனக்கு நிறைவேற்றி காட்டுவார். அப்போ என்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பராக்கிரமசாலியா மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து சொல்லணும், என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொன்ன உடனே எப்படி சொல்லணும்? என் கூட அவர் வந்து சாதாரணமானவர் இல்லை, பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். அவர் என்னோடு இருப்பார்னா அவரின் காரியத்தை சரியா செய்து முடிப்பார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் இயலாதவர் அல்ல, விளவினமானவர் அல்ல, அவர் பயங்கரமானவர். ஆமென். அந்த பயங்கரமானவர் வந்து பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார்னா யார் என்றால் அவரை புரிந்திருந்தார். காலைக்கு தான் கூட இருக்கிற தேவனை பற்றி அவனுக்கு அறிவு நல்லா தெளிவா இருந்தது. அதனால அவன் சொன்னா, என் கூட கர்த்தர் இருப்பார்னா, என் கூட கர்த்தர் இருப்பார்னா, எனக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பார்னா, எனக்கு பலன் இருக்குதுன்னா, நான் உத்தமமாய் நடந்தது உண்மைன்னா இந்த மலைநாட்டை நான் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தாலும் சரி, இந்த 4 காரியத்துல நீங்க வந்து உறுதியா இருந்து பாருங்க, உங்களை சாதிக்க வைக்கிறாரா இல்லையா, மேன்மையானதை சுதந்திரிக்க வைக்கிறாரா இல்லையா, நீங்க நினைக்கிறத வந்து முடிக்கிறாரா இல்லையா பாருங்க, அவர் முடித்தே தீருவார். நான் என்னை பற்றி அவர் நல்லா தெரியும். நான் தாயில வயிற்றுல கருவுல உருவாகும் போதே, என் சிசுவா இருக்கும் போதே ஆண்டவர் இருக்கிறார். நான் வளர்ந்து அறிவான போது தான் அவரை எனக்கு தெரியும். நான் தாய் வயிற்றுல ஒரு சின்ன ஒரு சிசுவா உருவான போதே அவர் என்னை பற்றி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பலன் தெரியும், எனக்குரிய சூழ்நிலை தெரியும். அவன் மாத்திரம் என்னோடு இருப்பாருன்னா வசனம் சொல்லுகிறது. அடுத்தது அவன் உத்தமனாக நடந்து கொண்டான். வசனம் சொல்லுகிறது 2 நாளாகவும் 18:25 உத்தமன் சொல்லி சாட்சி வாசி இருக்கிறேன். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் தான் நான் சொல்றேன். அவன் உத்தமனாக நடந்தான். வாசிங்க பைபிள் கையில 2 நாளாகவும் 18:25 வசனம். இன்னொருத்தர் 2 நாளாகவும் 19:11 அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா நீ மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜகுமாரனாகிய யோசேப்பிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் அவ்வளவுதானா? சரி. 2 நாளாகவும் 19:11
இதோ ஆசாரியனாகிய கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் என்னும் யூதாவின் வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தரா இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தரே துணை. சத்தமாய் சொல்லுவோம். ஆமா, உத்தமமாய் நடந்தான் அந்த பகுதியில் 4 முறை சொல்லப்படுது. காலேபை பத்தி எத்தனை முறை சொல்லப்படுது? அங்க மட்டுமல்ல, ஆவியானவர் எழுதுறாரு, என்னாவும் புஸ்தகத்துல அவன் பற்றி எழுதுறாரு, உபாகம புஸ்தகத்துல அவன் பற்றி எழுதுறாரு, யோசுவாவின் புஸ்தகத்துல அவன் பற்றி எழுதுறாரு. காலேபு வந்து உத்தமமாய் நடந்தான். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு யார்தான் துணை? காலேபு. கவனிங்க, இந்த யோசுவா யாருக்கு முன்னாடியாக தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல யோசுவா என்பதற்கும் புதிய ஏற்பாட்டுல இயேசு என்பதற்கும் ரெண்டும் ஒரே யோசுவா தான். சரிங்களா? இந்த யோசுவா யாருக்கு முன்னாடியாளமானதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியாளமானது. இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்களும் நானும் எதை வேண்டுகிறோமோ அதை அவர் தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உற்ற சகோதரர், அவருக்காக கிரையம் கொடுத்தவர், அவரை பற்றி அறிந்தவர், அவருக்காக கிரையம் செலுத்தினவர், அவரோடு கூட பழகினவர். அந்த யோசுவா விடுதலை காலையில் கேட்கிறார். அதுபோல ஆண்டவர் இயேசுவும் என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுக்கு நிழலாக கூறப்பட்டிருக்கிறவர் தான் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா. இந்த யோசுவா விடுதலை காலையில் கேட்கறதுக்கு அடையாளமா நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இயேசு விடுதலை எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யூதா கோத்திரம் பாளையத்தினுடைய முன்னணியில் நடந்தவர். முறைப்படி பார்ப்பீங்க. நான் இந்த போர்டுல வரைந்து நினைச்சேன், எனக்கு டைம் கிடையாது. இந்த பாளையத்தை பற்றி உங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். பாளையம் எப்படி அமைப்பா இருந்ததுன்னு. சிம்பிளானதான், அது நமக்கு டைம் இல்லை. அதாவது இந்த யூதா கோத்திரத்தை கிழக்கு பகுதியில ஆசைக்கு கூட இப்படிதான் இருக்கும். எப்பவுமே சூரிய நமஸ்காரம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? கிழக்கு பார்த்து போடுவாங்க. ஆண்டவர் கிழக்கு பார்த்து தான் என்ன செய்தாருன்னா வாசல கிழக்கு பார்த்து மேற்கு பகுதியில் தான் என்ன செய்திருந்தாரு. இந்த பக்கம் வாசலை விட்டு இங்கதான் வழி, அதாவது அந்த குத்தி வளர்ந்து இந்த பக்கத்துல சமூக பக்கத்து மேஜையும் அந்த பக்கத்துல தூமபீடம் வருது. இந்த பக்கம் அதுக்கு அடுத்துதான் என்ன இருந்தது? மகாபலிசுத்த ஸ்தலம் இருந்தது. அப்ப மகாபலிசுத்த ஸ்தலத்துல அப்ப இப்படி ஆண்டவரை பார்த்து கும்பிட்டு போது உலகத்தாலெல்லாம் கும்பிடுவதற்கு இந்த பக்கம் திரும்புவான். ஆண்டவரை கும்பிடுறவன் எந்த பக்கம் திரும்புவான்? புரியுதா? அவங்க தேவனுக்கு என்னத்தை காட்டுவான்? முதுகை காட்டுவான். நம்ம ஊர்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்றோம், முகத்தை இல்ல முதுகை காட்டுவோம். நம்முடைய ஆண்டவரை வணங்குவதில் வித்தியாசத்தை அவங்க உண்டு பண்ணிடலாம். அப்படி இந்த கிழக்கு பகுதியில முதலாவது பாளையத்துல இருக்கிறது யாருன்னா யூதா கோத்திரத்தை பாளையமர்கள் சொன்னாங்க. இந்த யூதா கோத்திரத்துல பிறந்தவங்க தான் யாருன்னா காலேபு. இவன் தான் யுத்த புருஷன். இவன்கிட்ட தான் ஒரு பெரிய ராணுவ கூட்டம் இருக்குது. முதல்ல எண்ணும்போது என்ன புத்தகத்துல நான் வசனம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய நேரம் வருது. 74,600 பேர். வேற எந்த கோத்திரத்துல இவ்வளவு யுத்த வீரர்கள் கிடையவே கிடையாது. பிறகு இங்க எண்ணி வரும்போது லேவியராம எல்லாம் முடிந்து யோசுவா காலத்துல வருகிற போது 76,000 யுத்த வீரர்கள் யூதா கோத்திரத்துல இருந்தாங்க. பெரும் படை, பெரிய படைனா பெரும் படை, யுத்த வீரர்களை பராக்கிரமசாலிகளை வைத்திருந்தான். ஆண்டவனுடைய வந்து பெருக பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்ல பாளையத்துல முன்னணியிலே வந்தா போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாளையத்துல முன்னால போனா என்ன இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? காடுகள்ல சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது 9, 10, 8 எல்லாம் படிக்கும் போது விளையாட்டு சொல்லி மலைக்கு போவோம். சும்மா டைம் பாஸ்க்காக போய் விளையாட்டு போவோம். மலையில ஏறும் போது நடந்து போகும்போது முன்னாடி போறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். பூச்சி குண்டாலும் கட்டிடும். அவன் முகத்துல தான் அடிக்கும். அவன் என்ன அருவாளை வச்சு கட்டினாலும் முகத்துல பூச்சி குண்டா அடிக்கும். முன்னாடி பாம்பு இருந்தா அவன் தான் பார்க்கணும். முன்னாடி ஒரு மிருகம் இருந்தா அவன் தான் சந்தேகம். முன்னாடி என்ன பயப்படுகிற காரியம்னாலும் அவன் தான் பார்க்கணும். பாதை கற்கள் உருண்டு கிடந்தா அவன் கால் வச்சா இவன் தான் விழுணும். அப்ப பாதையத்துல முன்னாடி போகிறவங்க எல்லா பிரச்சனையும் சந்திக்கணும். ஆண்டவர் வந்து முன்னாடி யூதாவை கொண்டு போய் வச்சாரு. அவன் துதிக்கிறவனா இருந்தான். பாதையை செவையாக்கி தேவனுடைய ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தான். அப்ப இந்த யூதா கோத்திரத்தை முன்னாடி ஆண்டவர் வச்சாரு. யூதா தான் துதிக்கிற கூட்டமா இருந்து அந்த ஜனங்களை கொண்டு போனான். இந்த எப்ரோன் பட்டணத்தை கவனிங்க. எப்ரோன் பட்டணத்தை யோசுவா ஏற்கனவே பிடித்திருந்தான். பைபிள்ல வாசிக்கும் போது நீங்க குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணா போய் படிங்க. நீங்க படிக்க மாட்டீங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஏன் சொல்றேன்னா நீங்க வசனத்தை குறிப்பு வைத்து
மறுபடியும் படிக்கிறவங்க படிக்கலாம். 10ஆம் அதிகாரம் யோசுவா புத்தகம் 36 முதல் 37 38 வருஷம் வரைக்கும் ஏற்கனவே இந்த பகுதியை யோசுவா ஜெயம் பெற்றிருந்தான். ஆனாலும் ஏனாக்கியர்களை அவன் துரத்த முடியல. அரணிப்பான பட்டணங்களை இவன் மேற்கொள்ள முடியல. அங்கு இருக்கிறவர்கள் சூழ்நிலை அறிந்துதான் அங்க இருக்கிற ஜனங்களை நான் மேற்கொள்வேன், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்டான் காலேப். இந்த பகுதியில் வாழ்வதற்கு காலேப்பை தேவனே காப்பாற்றி உயிரோடு வைத்திருந்தார். அவனுக்கு நல்லா தெரியும். என்னாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 36 38 வசனங்களை படிக்கும்போது 36 38 வசனங்கள் என்னாம் 30 படிக்கும்போது எல்லா ஜனங்களும் அழிந்து மடிந்து செத்து போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ படிதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல நீங்க படிக்காதீங்க. உங்களுக்கு நான் ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறேன். நீங்க படிக்காதீங்க. 14ஆம் அதிகாரம் என்ன புஸ்தகம் கையில இருந்தா எழுதிக்காங்க. இல்லைன்னா நீங்க பிரசவத்தை கேட்டு அப்படியே வச்சுக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. 14ஆம் அதிகாரம் 36 38 வருஷம் வரைக்கும் இந்த பகுதியில் வாழ்வதற்கு காலேப்பை தேவனே காப்பாற்றி உயிரோடு வைத்திருந்தாங்க. ஏன்னா அவன் கூட இருந்த அத்தனை சந்ததி எல்லாம் அழிந்து செத்து போனாங்க. அவன் வயதுள்ளவங்க எல்லாரும் மடிந்து போனாங்க. ஏன்னா முறுமுறுக்கிறதுனால, முறையிடுவதனால, அவன் அக்கிரமக்காரனோட சேர்ந்ததுனால எல்லாரும் சுற்றி வர பண்ணி வனாந்திரத்துல விடுத்து மடிந்து போற அளவுக்கு சுற்றினார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? இந்த முறுமுறுக்கிற சந்ததி இருந்தா எப்போதுமே இந்த முறுமுறுக்குன்றது ஆண்டவர் பிடிக்காது. நேரடியாக சில காரியங்களை சொல்லிட்டா அது பிரச்சனை ஆண்டவர். ஆனா பின்னால போய் முன்முறுக்கு தேர்ந்தாங்கன்னா அது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. எந்த காரியம் பண்ணாலும் சரி, சில கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், அதெல்லாம் நம்ம வணக்கமா ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கண்டு ஒருத்தர் பேசுறாரு, ஆனா ஒருத்தர் பேசுறாரு, நான் இருக்கிற பக்கத்துல நான் இல்லாத போல வேகமா பேசுறேன், என் காதலையே கேட்டு இருக்கிறேன். அவனே பார்த்து பேசுறேன், பாஸ்டர் நல்லா பாஸ்டர் போட்டு பிரச்சனை. என்னை பார்த்து அவன் அந்த படம் இருக்கிறது தெரியல, தெரியாம பேசிட்டாரு. அவரை பார்த்து சோதனை அவன் முகமே கருதுன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் எனக்கு ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் இப்படித்தான் உலகம் அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கவனிங்க, நம்ம எதுக்காக சொல்லுவாங்க? அளவிடக்கூடாது. எதுக்காக சொல்லுவாங்க? அதுக்கு மேல ஒருபடி எதுக்கு சொல்ல வந்து புரியல. இந்த முறுமுறுக்கிற கூட்டத்துல இருந்து எல்லாரும் அடித்து போனாங்க. ஆனா காலை உயிரோடு அவனுக்கு நல்லா தெரியும். நானும் சேர்த்து மனிதர்கள். எனக்கு 85 வயசாச்சு. ஆண்டவர் என்னை வச்சுக்கிறது ஒரே ஒரு காரணம், நான் முறுமுறுக்காம ஆண்டவர் உண்மையான சாட்சி சொல்றேன். சத்தமாய் சொல்லுங்க. 10 பேரு கொண்டு மட்டும் பேசி நம்ம வாசிக்க எல்லாரையும் தூக்கி விட்டாங்க. எல்லாரையும் கலவரத்தை பண்ணிட்டான். எல்லாரும் மோசை கல் எடுத்து போன்ற அளவுக்கு இருக்க கோவப்பட்டு. ஆனா நான் அப்படின்னா துரோகம் பண்ணல. மோசை துரோகமா எழுப்பி விடல, கத்தருக்கு துரோகமா இருக்கலாம் எழுப்பி விடல. கத்தருக்கு பயப்படணும்னு தான் சொன்னேன். அதனால அவருக்கு புரியுது, முறுமுறுக்கல, உத்தமமா இருந்தாரு. அதனால சொல்றாரு, நான் சேர்த்து படிச்சிருக்கணும், ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன். அப்ப உயிரோடு காத்திருக்கிறார். அவனுக்கு நல்லா தெரியும். யோசுவா 14-15 அதிகாரங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோத்திரத்துக்கு கொடுத்த சுதந்திரம் நல்ல பங்கை யூதா கோத்திரத்துக்கு கொடுத்தார். ஆகவே சோதரிப்பதற்கு தேவை. நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சோதரிக்க நமக்கும் விசுவாசம் தேவை, நமக்கும் பலம் தேவை. நாமும் யுத்தம் பண்ணி போராட்டம் பண்ண வேண்டும். நாமும் சோதரிக்க பற்றி கொண்டிருக்கிற வசனங்களை அப்படி பற்றி கொண்டிருக்கும் போது நமக்குள்ள சோதனத்தில் நம்ம தவறாமல் இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள்ள சோதனம் மலைநாடு போல பெரிய ஒரு ஆசீர்வாதமான சோதனம். அங்கே நிலைத்திருப்பதற்கு உங்களுக்கு அந்த சுதந்திரத்துல நிலை பெற்றிருப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை, பலம் தேவை. நீங்களும் போராட்டம், அதாவது கர்த்தர் கூட இருக்கிறத விசுவாசத்துல வைத்துக் கொண்டு போராட்டங்களை பண்ணி சுதந்திரிக்கிறதா இருக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 சில வசனங்கள் சொல்லப்படுது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 14 வசனம் படிக்கும்போது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிசயமான தேவனுடைய தரிசுரமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். ஆமென். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்ம தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவர். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார். பிதாவுக்கு ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் பூமியில அழைப்பு வரும். எல்லாரும் மரிப்பார்கள். ஒருவேளை நாமும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கமானால் மரிப்போம். ஆனால் இப்ப சந்ததியில சொல்றாங்க,
இயேசு வரப்போறாரு, நாம் மறுரூபமாக போகிறோம்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நடந்தா நாம் மறுரூபமாகி போவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் வந்து ஒரு காலம் இருளின் அதிகாரத்துக்குள்ள போக போவதில்லை, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு போக போவதில்லை. இயேசுடைய ரத்தம் நம்ம விடுதலையாக்கி இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் சர்ச்சுக்கு போகும்போது முதல் ஒரு சொப்பனம் வந்துச்சு. நைட்டு படுத்துக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து படுத்துக்கிறேன். நைட்டு ஒரு சொப்பனம் வந்து, அந்த சொப்பனத்துல நான் ஒரு மலை மேல நிற்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ராணுவ கூட்டம் நிற்கிறாங்க. அவங்க எல்லாமே இந்த காவி ஷர்ட் போட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே கன் வச்சுட்டு எல்லாருமே வந்து பெரும் யுத்த வீரர்களா நிற்கிறாங்க. அந்த மலை முழுவதும் நிற்கிறாங்க. நான் இந்த பக்கம் இந்த மலையில் நிற்கிறேன். இவங்களை பார்க்கும்போது பயமா இருக்குது. அவங்க சொல்றாங்க, என்னை விட்டுட்டு அங்க போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரட்டுறாங்க. நான் பின்னாடி திரும்பி பார்த்தா என் கூட கொஞ்சம் பேர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவங்க நிற்கிறாங்க. என்னால அந்த சொப்பனத்தை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியும். சர்ச்சுக்கு போயிட்டு முதல் வாரத்துல எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் மைண்ட்ல அப்படியே செட் ஆயிருக்கு. சோத்ரம். நான் காலையில் எழுதி சொன்னேன், என்னை சர்ச்சுக்கு போயிட்டு போன சோதனை பார்த்தேன். விசுவாசி இவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்து என்னை எதிர்க்கிறோம். அதான் 39 கோடி தேவர்கள். என்ன தேவர்கள்? 39 கோடி. என்ன பண்ணவும் பார்த்து தெரியுமா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. எனக்கு நான் பார்த்த உடனே அந்த பயங்கள்லாம் அப்படியே ஓடிடுச்சு. அப்படிலாம் ஒரு கூட்டம் எனக்காக நினைக்கிறேன். கூட்டத்தை கட்ட வச்சிருக்கிறார். வந்து அன்பின் குமாரனுடைய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட சுதந்திரத்துக்காக நம்ம இயேசுவின் ரத்தத்தால பாவம் மன்னிப்படைந்து மீட்கப்பட்டு வந்துட்டோம். சொல்லுங்க. அதனால உங்களை இனி வந்து சத்துரு மேற்கொள்வதற்கு முடியாது. ஆனால் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், சுதந்திரத்தை அடையணும். 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 17ஆம் வசனத்தில் கொண்டு வாசிக்கும் போது 8:17 வாசிங்க. 8:17 ரோமர். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாக தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படுத்தி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்படிப்பட்ட சிந்தையை தரித்து கொள்ளுங்க. பாடுகள் வருதா, நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க முடிவெல்லாம் மாறி போறீங்க. ஆமென். பாடு மேல வருது, பாடு எனக்கு தான். நீங்க பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தெரிந்து கொள்ளப்படுவீங்க. நீங்க வந்து காணியாட்சிக்கு புறமா இருக்க மாட்டீங்க, அடிமைதான தேசத்துல இருக்க மாட்டீங்க, பாவி உட்பட்டலா இருக்க மாட்டீங்க, பாவி கூட்டத்துல ஒரு நபரா இருக்க மாட்டீங்க, பரிசுத்தவானுடைய கூட்டத்துல நாம் ஒரு நபரா இருப்போம். அல்லேலூயா. ஆகவே ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவரா இருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவரா இருக்கிறார், அவருக்கு பெரிய காரியங்களை கேளுங்க. என்ன சத்தமே வரல? அதுதான் விசுவாசமா சொல்றார். சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார், அவரிடம் பெரிய காரியங்களை கேளுங்க. அவர் கேட்கிறார், காலை எனக்கு இந்த மலைநாட்டை தாரும். எதை தாரும்? எனக்கு வந்து அகடிப்பான இடத்தை தாரும், மலைநாட்டை தாரும். அப்போ நம்ம கேட்கறது பிரதானமானதை கேட்கணும். கர்த்தர் சொல்றார், ஆண்டவருடைய பெரிய காரியங்களை கேட்க வேண்டும். அவன் சொல்லுங்க, நானும் நீங்களும் ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்கிற போது நமக்காக காரியங்களை செய்வார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அன்றைக்கு காலைக்கு வாக்குப்படி போல நமக்கு வாக்குப்படி இருக்கிறார். நம்ம கொண்டு போய் மகிமையான தேசத்துல வைப்பதற்கு அங்க போகிற வரைக்கும் நமக்கு பலன் உண்டு. அங்க போகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாம இருப்பார். அங்க போய் சேர்கிற வரைக்கும் நம்ம உத்தமத்தை காத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஏராளமான வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். நாம் நம்மை விட்டு விலக மாட்டோம் அந்த தேவன் சொல்லி பயங்கரமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் விட்டு விலகணும். கைவிடாத ஒரு ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒருவேளை நீங்க வீட்டாயிட்டு ஐயோ என்ன ஆகும்னு நினைச்சா கூட அவர் வந்து உங்களை தூக்கி நடத்துறாங்க. ஆண்டவருடைய அந்த பெரிய அன்புக்காக தான், அந்த பெரிய கைவிடாம நம்ம நடத்துவதற்காக தான் சிலுவையில் வந்து நமக்காக அவர் கைவிடப்பட்டார். பிதாவுக்கு முன்பதாக மகிமையாய் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கல்வாரி சிலுவைக்கு வந்து நம்மை கைவிடாமல் இருந்து நடத்த, அந்த சுதந்திரங்களை கொண்டு போய் சேர்க்க, நம்மை பலவான்களாய் மாற்ற, அவர் நம்மோடு கூட இருக்க, இந்த உத்தமமான வாழ்வுக்கு நம்ம அழைத்து இதுவரைக்கும் நம்ம நடத்துகிறவர் இனிமேல் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். நம்ம அதே முதல் படித்து ஆண்டவருக்கு நம்ம தருவோம். இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். நீங்க எதை கேட்க போறீங்க இந்த மாதத்துல? ஸ்தோத்திரம். நீ இருக்கிற விளைவிடத்தை பார்த்தா 85 வயதானவன் சொல்றான், எனக்கு அன்று இருந்த இன்றைக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். 85 வயது சொன்ன உடனே அல்லேலூயா. நான் எதை கேட்க போறேன்? இந்த மாதத்துல நீங்க என்ன வேண்டுதல் செய்ய போறீங்க? என்ன ஆண்டவரிடத்துல கேட்க விரும்புறீங்க? ஆண்டவரிடத்துல கேட்க விரும்புகிற காரியம் ஏதாவது விசேஷமா கேட்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தமான காரியத்தை நீங்க மனதுக்குள்ள வைத்து
கேட்கிறீங்களா? உங்க வீட்டுல அல்லது உங்க நாட்டுல, நம்முடைய தேசத்துல, நம்ம சபையில என்ன கேட்க விரும்புறோம்? அடையாளம்